அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு ருசியாக உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, God provides even in dry season. அதாவது ஆண்டவர் வறட்சியான காலங்களிலும் நம்மை திரட்சியாக அவர் வழிநடத்த ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நேற்று தினத்திலே இந்த பாஸ்காவை குறித்து நாம் அநேக காரியங்களை இறையியல் சார்ந்தும் திருமறை சார்ந்தும் நேற்று தினத்திலே கற்றுக்கொண்டோம். இந்த நாள் இது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல நாம் பார்க்க இருக்கின்றோம். 12ஆம் அதிகாரம் அந்த ரத்தம் எவ்வளவு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் பிளே பண்ணுது என்பதை பார்த்தோம். எப்படி ரத்தத்தினாலே யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பயணப்படுவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்வு அந்த மீட்பின் திட்டத்துக்குள்ளாக, அந்த லிபரேஷன் ஜேர்னிக்குள்ள அது எப்படி போச்சுன்றது நேற்று தினத்துல ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஒருவேளை இந்த 12, 13, 14, 15 இந்த இடைப்பட்ட அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இவங்களுடைய பயணத்துல நடைபெறுகிறது. ஒருவேளை 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், அந்த செங்கடலை மிகப்பெரிய ஒரு அற்புதத்தின் வழியாக இந்த மக்கள் கடந்து வருகிறார்கள். தாங்கள் ஆராதிக்கிற, தாங்கள் வழிபடுகின்ற, தாங்களை அழைத்து செல்கின்ற இறைவன் யார், யாவே தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பலம் என்ன, அவருடைய ஆற்றல் என்ன என்பதை அந்த செங்கடல் வழியாக அவர்கள் கடந்து வரும்போது அவங்க கண்கூடாக பார்க்கிறார்கள். இவ்வளவு அதிசயமாக ஆண்டவர் அவர்களை வழி தப்ப வைத்து அந்த எகிப்திய படைகளை அதுக்குள்ளாக அமிழ்த்து போட்டார் என்பதை அவங்க பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அடுத்தது 15ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் என்றால், கர்த்தருடைய கரத்தை குறித்து, கர்த்தருடைய மீட்பை குறித்து அவங்க மகிழ்ச்சியோடு அவர்கள் பாடல் பாடி துதிக்கிறதை 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். இந்த இடைப்பட்ட அதிகாரங்கள் இவ்வளவு சிறப்பாக அமையும் போது 16ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் எல்லாமே தலைகீழாக மாறுகிறது. அதாவது அடிமையில் இருக்கக்கூடிய ஜனத்தை கர்த்தர் இப்படியாக அதிசயங்கள் வழியாக, மிகப்பெரிய அற்புதங்கள் வழியாக வழி நடத்தினாலும் அந்த ஜனங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுகின்றத, குறை சொல்லுகின்ற பழக்கத்தை 16ஆம் அதிகாரத்துல இம்மிடியேட்டா அவங்க ஸ்டார்ட் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். எங்களுக்கு உணவு இல்லை, நாங்க சாகிறதுக்காக எங்களை அழைத்து வந்தார் கர்த்தர்னு சொல்லி கடவுளை குறித்து முறுமுறுக்கவும், கடவுளை குறித்து அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தவும் அவர்கள் தொடங்குகிறார்கள் இந்த 16ஆம் அதிகாரம். ரைட். அப்ப இந்த மக்களுக்கு இந்த விடுதலை தேவையில்லைன்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வருது. நாங்க எகிப்துல நல்லா சாப்பிட்டோம், எகிப்துல நல்ல அடுப்படையில உட்காந்து நாங்கள் உணவுகளை உண்டோம், எங்களுக்கு எல்லாமே இருந்தது, இங்க பட்டினியா கிடைக்கின்றோம், தண்ணீர் இல்லாமல் கிடைக்கிறோம் என்று சொல்லி they started to complain about God and they started complaining about Moses and Aaron. இவங்களை குறித்து அவர்கள் குறை சொல்லவும் அவள் மீது கோபப்படும் தொடங்குகின்ற இந்த சூழ்நிலையிலே அவங்களுடைய அந்த விசுவாசம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது, அவருடைய நம்பிக்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ரைட். இப்போ இந்த பாலைவனத்தில் அவங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும், அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இவங்க எகிப்துக்கு போனதுக்கு காரணமே என்னன்னா, எகிப்துல என்ன இருக்கு, உணவு இருக்குன்னு சொல்லி தான் அவங்க போனாங்க. இப்போ எகிப்துல இருந்து விடுதலை நாட்டுக்கு அழைத்து வரன்னு சொல்லும், அதுவும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து வரன்னு சொல்லி இப்படி வனாந்திரத்தில் எங்க வாழ்க்கை இருக்கிறதுன்னு குறித்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பல நேரங்களில் கூட இந்த காடோடைய ப்ராவிடன்ஸ், அவருடைய அந்த கொடுக்கும் தன்மை, கடவுள் நம்மை போஷிக்கிற தன்மை குறித்து நமக்கு மிகப்பெரிய கேள்விகள் உண்டு. சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்கறது நமக்கு கிடைக்கல, நம்முடைய விருப்பம் நிறைவேறலைன்னா நம்ம உடனே சோர்ந்து போயிடும், உடஞ்சி போயிடும். ஆனால் இந்த மக்கள் எல்லாமே பார்த்துட்டு அவங்க உடஞ்சி போய் நிக்கிறத நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில உண்மைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளாக இருக்கிறது, ஒரு பயம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இல்லை, இந்த வனாந்திரத்தை எப்படி கடக்க போறோன்ற ஒரு கேள்வி. இதனாலதான் அவருடைய கேள்விகள் கடவுளுக்கு எதிராக மாறுகிறதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ரைட். இப்போ கடவுள் அவங்களுக்கு அவருடைய டிபெண்டன்ஸ்குள்ளாக கொண்டு வருகிறார். ரைட். இப்போ யோசித்து பாருங்களேன், அவங்க எகிப்துல இருக்கும்போது அவங்க யாரை நம்பி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பார்வோனை நம்பி இருந்தார்கள். பார்வோன் அவர்களுக்கு தேவையான உணவை, இருப்பிடத்தை, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். அப்போ அவங்களுடைய டிபெண்டன்ஸ் பார்வோனையும் எகிப்தையும் சார்ந்து இருந்தது. இப்போ
நீ மனிதர்களையும் அந்த 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 எகிப்திய வாழ்க்கையை மறந்துட்டு உன்னுடைய டிபெண்டன்ஸ் இப்ப எந்த மனிதன் மீதும் அல்ல, நீ கடவுளை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை கற்றுத் தருகிறார். ஏன் இஸ்ரவேலை கால்ட் அவுட் கம்யூனிட்டி, என் மாடல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த உலக மக்கள் எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இஸ்ரேல் மக்களை கடவுள் வைக்கிறார். அதனால்தான் இஸ்ரேல் மக்களுக்கு கால்ட் அவுட் கம்யூனிட்டி, இதே அதை மாடல் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு கவுண்டர் கல்ச்சருக்கான ஒரு பிம்பமாக, ஒரு உருவமாக இஸ்ரேல் மக்களை கடவுள் முன்வைக்கிறார். ரைட், இப்படிப்பட்ட சூழல்ல அவங்களுடைய அந்த கேள்விகள், கடவுள் அவர்களுக்கு தன்னுடைய உணவை கொடுக்கிறார். என்ன உணவுனா, தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய அந்த மன்னாவையும் அவங்களுக்கு அந்த காடையும் கொடுக்கிறார். ரைட், இப்போ இந்த டிபெண்டன்சின்றதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னா, அவங்க உழைப்பாங்க, அதுக்கு மாதாந்திரமா இல்லை அவங்களுக்கு தேவையானவற்றை பார்வோன் சம்பளமாக கொடுத்துருவார். இப்போ அவங்க தேவையானதை அவங்க சமைச்சிப்பாங்க. ஆனா காட்ஸ் டிபெண்டன்சி அப்படின்னு போகும்போது நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம செபிக்கிறோம் பாருங்க, நம்முடைய பரமண்டத்தில் இருக்கிற செபம், அதுல அழகான ஒரு குறிப்பு வரும். என்னன்னா, அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்போ இன்னைக்கு எங்களை போஷிக்கிற உணவை எங்களுக்கு தாரும் அப்படின்ற அந்த டே பை டே அந்த டிபெண்டன்சிக்குள்ள அவங்க போகும்போது அவங்களுக்கு நிறைய அவங்களுடைய கட்டமைப்பு உடைகிறது. இன்னைக்கு கூட நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை. நம்ம ப்ரேயர் பண்றது அதுதான், நம்ம கேட்கறது அதுதான், ஆண்டவரே எனக்கு தேவையான சாப்பாடு கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா நம்ம தேவையான சாப்பாட்டுக்கு தான் நம்ம உழைக்கிறோம்னா கிடையாது. நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கும் அக்குமுலேட் பண்றதுக்கும் குவிச்சு வைக்கிறதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம். நம்ம யாருமே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது கிடையாது. அன்னன்னைக்கு தேவையான உணவு. ஆனா ஒரு சில மக்கள் உலகத்துல இருக்கிறாங்க, அன்னன்னைக்கு தேவையானதுக்காக உழைக்கிறவங்க, அன்னன்னைக்கு தேவைகளுக்கு ஏற்ப சாப்பிடக்கூடியவர்கள். கடவுள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நான் சொல்றது பார்த்தா உங்களுக்கு நிறைய பேருக்கு சிரிப்பா இருக்கும். ஐயர் பேசுறதெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கையோட யதார்த்தத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் ஃபிட் ஆகாது. இது பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு பறவை எழுந்துக்குது, காலைல எழுந்திக்கும் போது அந்த பறவை ஃபுல் ஸ்டொமக்கோட எழுச்சிக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது எப்படி எழுச்சிக்கும்? அந்த பறவை எம்டி ஸ்டொமக்கோட எழுந்துக்கும். ஆனா எம்டி ஸ்டொமக்கோட இருக்க அந்த பறவை அந்த நாளைக்கான ஒரு பயணத்தை மேற்கொள்ளுது. அது போகும்போது கண்டிப்பா இன்னைக்கு உணவு இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட போகுது. எப்படி அந்த நம்பிக்கை? அதுதான் கடவுள் மீது அதுக்கு இருக்கிற நம்பிக்கை. அது போகுது. ஆனா போயிட்டு இரவு ரிட்டர்ன் வரும்போது அது எம்டி ஸ்டொமக்கோட வருதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அதோடைய வயிறு எப்படி இருக்கு? நிரம்பி இருக்குது. அப்போ அதுக்கு தெரியும், கடவுள் எனக்கு உணவு வச்சிருக்கிறாரு, அதனால நான் இன்னைக்கு போறேன், நான் என் வேலையை செய்வேன், கடவுள் எனக்கான உணவை கொடுப்பாருன்னு கடவுளை அந்த நாளுக்காக நம்பி அது போகுது. ரிட்டர்ன் வரும்போது ஃபில்டா வருது. அப்போ ஒரு பறவைக்கே கடவுள் இவ்வளோ பிளான்டா உணவை வைத்திருக்கிறார் என்றால் அவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். நான் சொல்ல, பைபிள்ல வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகள் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்போ அந்த பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்சி ஏன் மனிதருக்கு இல்லை அப்படின்னா, நமக்கு பயம், நாளைக்கு என்ன நடந்துரும், நாளைக்கு உணவு இல்லாம போயிட்டா, நாளைக்கு தேவையானது இல்லாமல் போயிட்டா. அப்போ நாம் கடவுளை நம்புவதை பார்க்கலும் நம்மையும் நம் அறிவையும் நம் ஆற்றலையும் நாம் நம்புகிறவர்களானதான் இந்த பிரச்சனை. அதனால்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலைவனத்துல, அந்த வனாந்திரத்துல இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. உணவில்லாத இந்த பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ரைட், இப்போதான் கடவுள் நீங்க என்னை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்கள ஒரு புது எக்கனாமி சிஸ்டத்துக்குள்ள நடத்துறாங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் இருக்கு, நிறைய கான்செப்ட்ஸ் உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. ஆனா உலகத்திலே தலை சிறந்த ஒரு பொருளாதாரம் எக்கானமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னா எக்கானமி தான் சொல்லுவாங்க இறையல் வட்டாரத்தை. ஏன் அப்படின்னா, இந்த மன்னா எக்கானமி அப்படின்றது அன்னைக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும், ரைட், நீ சாப்பிடு, நீ வாழு. ஆனா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன்னா உனக்கு சேர்த்தது எதுவுமே நிக்காது, பூச்சி போயிடும். அப்போ எனக்கு தேவை என்னவோ அதுதான். நான் அதிகமா சேர்த்தேன்னா எனக்கு அதிகமாகவும் இருக்காது, நான் குறைவா சேர்த்தேன்னா எனக்கு குறைவா இருக்காது, என் தேவைக்கேற்ப அது இருக்கும். அப்போ எவ்வளவு அழகான ஒரு பொருளாதாரத்தை ஆண்டவர் இந்த மக்களுக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். சரி, ரைட், இது முதல் காரியம். என்னன்னா டிபெண்டன்சி. யாரை இவர்கள் சார்ந்திருக்க வேண்டும்? கடவுளை சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கு. ரைட், இப்போ இந்த 6 லட்சம் பேர் பயணம் பண்றாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. இந்த 6 லட்சம் பேரும் எகிப்துல இருக்கும்பொழுது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க?
எல்லாருமே ஒரே கேட்டகரைஸ்ல இருந்திருக்க மாட்டாங்க. அதுலயும் கொஞ்சம் பிரிவினைகள் இருந்திருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு சூப்பர்வைசர் லெவல்ல இருந்திருப்பாரு, ஒருத்தர் வந்து ஒரு குழுக்கு தலைவராக இருந்திருப்பாரு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு செட்டப், ஒரு ஹைரார்க்கி எல்லாமே இருந்திருக்கும். இப்ப என்னன்னா இத்தனை மக்களுக்கும் ஒரே உணவு தான், என்னன்னா மன்னா தான். இன்னைக்கு இந்த உணவு தான் மிகப்பெரிய பாலிட்டிக்ஸ், அரசியலை பிளே பண்ணுது. பணக்காரனுடைய உணவும் ஏழைகளுடைய உணவும் நம்ம யோசித்து பார்த்தா ரொம்ப வித்தியாசம். இதே ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் போய் ஒரு தோசை சாப்பிட்டா 5 ரூபாயில சாப்பிடலாம். ஆனால் இதே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அதே தோசையை ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிட முடிகிறது. அப்போ தோசை தான், அதனுடைய எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னா அதனுடைய பையிங் கெப்பாசிட்டி. இன்னைக்கு ஒரு தக்காளி விற்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு தக்காளி வந்து கிலோ 50 ரூபா அப்படின்னா என்ன அது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு 50 ரூபா தானே அப்படின்ற மனப்பான்மை இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனால் ரேட்டு ஒன்று தான். அப்போ எப்படி இந்த நிலை மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையிங் கெப்பாசிட்டிக்கு 50 ரூபான்றது அதிகம், அவனுடைய பையிங் கெப்பாசிட்டிக்கு 50 ரூபான்றது ரொம்ப சீப். ஸோ அப்போ அந்த மனிதனுடைய அவனுடைய அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ், அவனுடைய பையிங் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒரு பொருள் விலை உயர்ந்ததா அது சீப்பானதா அப்படின்றது டிசைடிங். ஆனால் பொருள் அதே தான். அப்போ அந்த பார்வைகள், அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறுறதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ பணம் இருக்கிறவன் நல்ல ஆகாரத்தை சாப்பிடுவான், விலை உயர்ந்த ஆகாரத்தை சாப்பிடுவான். பணம் இல்லாதவன் என்ன இருக்கோ அதுதான். இப்போ கூட நம்ம இந்த சிக்கன் கடைக்கு போறோம்னு வச்சுக்கீங்களேன், 300 ரூபாய்க்கு சிக்கன் கிடைக்கிறது, 150 ரூபாய்க்கு கிடைக்குது, 50 ரூபாய்க்கு இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அதை சமைச்சு சாப்பிட்ற மக்களும் இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய நிலைமை வைத்து தான் இது இருக்கு. ஆனா இந்த மன்னா எக்கானமிக்குள்ள வரவங்க, நீ எந்த கேட்டகரியில இருக்கலாம், நீ எந்த ஃபினான்சியல் ரேஞ்சில் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஃபுட்டு தான். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் கூட ஹோலி யூக்ரிஸ்ட் அப்படின்றது அதுதான் மன்னா எக்கானமியோடைய ஒரு வெளிப்பாடு தான். எல்லாருக்கும் ஒரே உணவு தான். ஓகே, இவர் பணக்காரரு, இவருக்கு வந்து 2 அப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், இவர் வந்து ஒரு பெரிய பில்லியனரு, இவருக்கு வந்து 2 கப் வைன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. எல்லாருக்கும் ஈக்குவல் போர்ஷன், ஈக்குவல் ரேஷன் தான். அப்போ இந்த மன்னா எக்கானமி நமக்கு அந்த கடவுளுடைய அந்த கொடுத்தல், கடவுளுடைய அந்த ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த பொருள் எப்படிப்பட்டதா இருக்கும்னா எல்லாருக்கும் சமம் தான், ஈக்குவாலிட்டி. அப்போ முதல் கான்செப்ட் இந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுனா டிபெண்டன்சி. நீ வந்து யாரையும் சார்ந்து இருக்க கூடாது, எந்த மனுஷனையும் சார்ந்து இருக்க கூடாது, நீ ஆண்டவரை மட்டும் சார்ந்திருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறார். 2வது ஈக்குவாலிட்டி. எப்ப நீ யார வேணா இரு, நீ உயர்ந்தவனாரு, நீ தாழ்ந்தவனாரு, நீ அதிகாரம் நிறைந்தவனாரு, நீ வந்து பல்காரு, நீ வந்து லீனாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் சம அளவு. உனக்கு என்ன தேவையோ அது உனக்கு வந்துடும். எக்ஸஸா நீ தேடணும்னு நினைச்சாலும் உனக்கு எக்ஸஸா கிடைக்காது, உனக்கு வந்து கம்மியா இருக்கணும்னாலும் கம்மியா இருக்காது. அப்போ தேவைக்கு ஏற்ப அது சந்திக்கப்படும். அதுதான் காட் கொடுக்கக்கூடிய, ஆண்டவர் தரக்கூடிய அந்த காரியத்துடைய பலனாக இருக்கும். இது இந்த மன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு ரொம்ப அழகான காரியம். அடுத்தது, யூ கான்ட் பை திஸ். நீ இதை வாங்க முடியாது. ஏன்னா நீ பணம் இருந்தா நீ வந்து அதிகமாக வாங்கிப்ப, பணம் இல்லைன்னா நீ கம்மியாக தான் வாங்குவ. ஆனால் இது அப்படி கிடையாது. அங்கே பையர்ன்றதே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வேலை தான். காலை எழுந்தோன்னே நீ என்ன பண்ணணும், போய் பொறுக்கணும். உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொறுக்கி எடுத்துக்கோ. எல்லாரும் பொறுக்கணும். அவனுக்கு தேவையானது அவனு தான் எடுத்துக்கணும். இல்லை நீ போய் எடுத்துட்டு வானாலும் சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன தேவையோ அவன் எடுக்கணும். அதே போல் யாரும் போய் அதை வாங்க முடியாது. அப்போ நீ வாங்கலாம் அப்படின்னும் போது அந்த பையிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று உள்ள வரும்போது தான் அதுக்கு வந்து நெவர் எண்டிங் ஸ்டோரியாக மாறிடும். நம்ம வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் இந்த பையிங் கெப்பாசிட்டிக்குள்ளே நம்ம போயிட்டோம், பையர்ஸ் அந்த ஒரு ஐடியாலஜிக்குள்ளே போயிட்டோம்னா வாங்கிட்டே இருப்போம். இது தேவையா தேவையில்லையா, இது நமக்கு எக்ஸஸா, இதோடைய யூசேஜ் என்ன, ஒரே வேலையை செய்யக்கூடிய 4 பொருளை வச்சுருப்போம். கேட்டால் வாங்கணும்னு இருந்தால் வாங்கிட்டோம். அப்போது ஒரு கண்ட்ரோல்ன்றது கிடையாது. அப்போ அந்த கண்ட்ரோலை கொண்டு வருவதற்காக தான் அங்கே யாருமே பையரும் கிடையாது, யாரும் செல்லரும் கிடையாது. எல்லாருக்கும் வந்து விழும், தேவையானது எடுத்து வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரேஷனல் சேஞ்சை கொண்டு வர்றாரு. ஸோ இந்த பணம், இந்த பையிங் அப்படின்னு வந்தாதான் அங்கே அந்த ஏற்றத்தாழ்வுகள் வரும், இது வந்துடும் அப்படின்றது. அடுத்தது, எல்லாருக்கும் ஒரே உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இன்னைக்கு கூட நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இப்போ ஒரு இதுக்கு போகிறோம், எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து மசால் தோசை வேணும்னுவாரு, ஒருத்தர் எனக்கு பிரியாணி வேணும்னாரு, ஒருத்தர் எனக்கு ப்ரான் பிரியாணி, ஒருத்தர் 65 பிரியாணி, அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வர அப்போ நிறைய வேஸ்டேஜ், நிறைய ஃபுட்டோடைய யூசேஜ் அதிகமாகுது. ஆனால் இங்கே ஒரே ஃபுட்டுன்னும் போது ரைட் எல்லாருக்கும் ஒரே ஈக்குவல், ஒரே ரேஷன் அப்படின்ற மாதிரி இது அமைகிறது.
ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் கூட ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் டீச் பண்ணும்போது கூப்பிட்டு போனேன். ஒரு 30 பசங்களை வந்து டீ குடிக்கலாம் போகலாம் அப்படின்ட்டு போனால் டீ தான் குடிக்க போனோம். ஆனால் டீ குடிக்க போனால் ஒருத்தர் வந்து டீ லைட்டாடுறாரு, ஒருத்தர் ஸ்ட்ராங்கான்றாரு, ஒருத்தர் வந்து கருப்பு டீ போடணுன்றாரு, ஒருத்தர் பனை கற்கண்டு போடணுன்றாரு, ஒருத்தர் நோ சுகர்ன்றாரு. இன்னொரு குரூப் வருது காஃபி, ஒருத்தர் ஸ்ட்ராங்கு லைட்டு, இன்னொரு குரூப் வருது ஹார்லிக்ஸ் பூஸ்ட். இப்போ 30 பேர் 30 வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, குடிக்க போனது டீ, ஆனால் அங்கே குடித்தது. அப்போ ஒரு கட்டத்தில் மாஸ்டரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஒரு சிலர் ஆர்டர் பண்ணது வேற, அவங்களுக்கு கிடைச்சது வேற. காரணம் என்னன்னா, நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால தான் இவங்களுக்கு யாருக்குமே ஆப்ஷனே கிடையாது. இதுதான் உணவு, ஸ்டேபிள் ஃபுட், இதுதான் நீ சாப்பிடணும் அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்கும் அது 40 வருஷம் அதான் சாப்பிட்டாங்க. ரைட், இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நம்ம இதுக்குள்ள போகும்போது கண்டிப்பா நம்ம இதுக்கு அகெயின்ஸ்டா தான் இருப்போம். ஏன்னா நம்ம சொல்லலாம், ஆண்டவர் கொடுத்த மன்னா. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அனுதின மன்னா 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 அப்படின்றாங்க. உங்க வாழ்க்கையில மன்னா தான் டெய்லி உங்க ஃபுட் அப்படின்னா எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருப்போம்னா கண்டிப்பா எல்லாருமே அதுக்கு எதிராக தான் இருப்போம். ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் என்பது அதுதான். இதுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கடவுளுடைய வழிகாட்டல், வழி நடத்தல் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த வழி நடத்தல்ன்றது கிடையாது. ஏன் கடவுள் இப்படி ஒரு ட்ரைனிங்குள்ள கொண்டு போறாருன்னா, ஏன்னா இவங்களை வந்து அந்த கம்யூனிட்டி வே ஆஃப் லிவிங்ல அவங்கள வாழ வைக்கிறதுக்காக இது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இருக்கிறது. எங்க கல்லூரியில எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஊர்ல 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, 50 குடும்பம் இருக்குதுன்னா 50 குடும்பமும் தனித்தனியா வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதோடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இந்த 50 குடும்பமும் சேர்ந்து ஒரு மாசத்துக்கு ஒன்னா சமைச்சாங்கன்னா இதோட எக்ஸ்பெண்டிச்சரை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இதை விட இது 50% கம்மியாக தான் இருக்கும் சேர்ந்து சமைக்கும் போது. ஆனால் நம்ம தனித்தனியாக சமைக்கும் போது தான் இங்கே நிறைய எக்ஸ்பெண்டிச்சர், நிறைய யூசேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது அதிகமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு எக்கனாமிக்கல் இதுல பாத்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் எல்லாரையும் ஒரு கம்யூனிட்டி வே ஆஃப் லிவிங்ல கொண்டு போறதுடைய நோக்கம் என்னவென்றால், அதுதான் வந்து ஆண்டவருடைய அந்த இறையாட்சி, அந்த கிங்டம் ஆஃப் காட்னு சொல்றாங்க பாருங்க, அந்த கான்செப்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ நான் வந்து பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, பரலோகத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும், பரலோகத்துல இந்த மாதிரி வே ஆஃப் லிவிங் தான் இருக்கும். இங்கேயே நம்ம இதை வாழ்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குன்னா அப்ப அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து அந்த கான்செப்டை இங்கேயே கத்துத்தராரு. அன்றன்றைக்கு தேவையான உணவை எங்களுக்கு தாரும். 40 வருஷமும் ஒரே உணவு, 40 வருஷம் ஒரே இது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த டிஃப்ரெண்ட் உணவு, டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் அப்படின்னு நம்ம போறோமோ, அன்னைக்கே நம்ம இந்த கமாடிட்டிக்குள்ள, இந்த குளோபலைசேஷனுக்குள்ள, இந்த உலகத்துடைய எல்லா விதமான அந்த அழிவின் கான்செப்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சிரோன்றது தான் ஆண்டவர் நம்ம விலக்கி இதுக்குள்ளாக கொண்டு வரணும்னு யோசிக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு மினிமலான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இந்த உணவை வைத்து ஆண்டவர் கற்றுத்தருகின்ற காரியம் நிறைய இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட எடுத்துக்கோங்களேன், அவருடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல உணவை வைத்து தான் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். இப்போ அவருடைய முதல் அற்புதம் என்ன? கானா ஊர் திருமணம். அந்த கானா ஊர் திருமணத்துல அவர் வந்து பார்க்கும் பொழுது முதல் சாப்பிட்டவங்களை விட கடைசியா சாப்பிட்டவங்களுக்கு நல்ல ரசம் அப்படின்றது ஒரு சின்ன கான்செப்ட் யோசிச்சு பாருங்களேன். ஒரு திருமண வீட்டுல கடைசியா சாப்பிட்றவங்க யாரு? அந்த வீட்டுக்காரங்க எல்லாம், அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு கூட்டம் சாப்பிடும். அந்த கூட்டம் யாருன்னா அங்க வேலை செஞ்சவங்க, அங்க இலையை எடுத்தவங்க, கிளீன் பண்ணவங்க, பெருக்கினவங்க அப்படின்னு. அப்போ இறையாட்சி, அந்த நல்ல ரசம் என்பது யாருக்கு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதுனா அந்த கடைசியா சாப்பிட்டவங்க. அப்போ முந்தினவர் அல்ல, பிந்தினவர் தான். அப்போ அந்த தலைகீழான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அந்த உணவுடைய இதுல கொண்டு வருகிறார். அதே போல 5 அப்பம் 2 மீன் நம்ம சொல்லலாம், அது வந்து அத்தனை பேர் சாப்பிட்டாங்க. ஆனா அந்த அத்தனை பேர் எப்படி சாப்பிட்டாங்கன்னா, அவங்க எல்லாரையும் வரிசையாக ஒன்னா உட்கார வைத்து அத்தனை பேருக்கும் ஒரே உணவு தான் கொடுக்கப்பட்டது. இல்ல, இவன் வந்து சமாரியன், இவன் வந்து யூத, இவங்க 2 பேரும் ஒன்னா உட்கார மாட்டானுங்க, இவனை வேற இடத்துல உட்கார வைக்கலாம், அவனை வேற இடத்துல உட்கார வைக்கலாம், இல்ல எல்லாம் ஒரே இடத்துல உட்காரு, எல்லாருக்கும் ஒரே தட்டுல இருந்தா சோறு அப்படின்னு சொல்லி ஒரே உணவை தான் கொடுத்திருக்கிறார். அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள் எல்லாவற்றையும் உணவு வழியாக ஆண்டவர் உடைத்து போடுகிறார். இதே எங்கிருந்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணால இருந்து அவர் ஆரம்பிக்கிறார்.
ஏன்னா தேவதூதர்கள் அதான் சாப்பிட்றாங்க. தேவதூதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அப்ப மனிதர்களுக்குள்ள இந்த கான்செப்டை உடைக்கணும் என்பதற்கு தான் ஒரே உணவை எல்லோருக்கும் சமமாய் பகிர்ந்தளிக்கின்ற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு வழி நடத்தணும், அவருடைய அந்த வழிகாட்டல்ல, அந்த வழி நடத்தல நான் வாழணும் அப்படின்னா இங்க எல்லாரும் சமம்ன்ற ஒரு கான்செப்ட், எல்லாரும் ஒண்ணுக்குள்ளாக ஒன்னாக இருக்கின்றோம், எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைன்ற கான்செப்டுக்குள்ள வர வேண்டியதாக இருக்கிறது. அதே போல இது ஒரு ஷேரிங் கம்யூனிட்டியாக, ஒருவர் இசைந்து வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக நாம் இருப்போம். அப்படின்னா தான் இதெல்லாமே வெளிப்படும். அடுத்தது, நம்முடைய டிபெண்டன்சி உலகத்தின் மீதும் நம்முடைய பணத்தின் மீதும் நம்முடைய செல்வாக்கின் மீதும் அல்ல, கடவுளின் மீது இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படி அந்த சிட்டுக்குருவி அந்த பறவை குறித்து சொல்லணும், பறவை எப்படி ஆண்டவரை நம்பி அன்னைக்கு டிராவல் பண்ணுதோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அப்ப டிராவல் பண்ணும்போது நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய எல்லா நிலைமைகளையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த நாளுடைய தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.